ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு வந்து ஒரு வேற லெவலான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த தகவல் வந்து நம்மளோட மூத்த குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். உங்கள் வீட்டில் இருக்கிற பல பேருக்கும் வந்து இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மூத்த குடிமக்களுக்கான வெளியான குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இலவசமாக வந்து இனி நீங்கள் வந்து பயணம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வந்து வழங்கிட்டு வராங்க. மூத்த குடிமக்கள் வந்து தினந்தோறும் வந்து பயணம் மேற்கொள்ளும் நிலையில வந்து அவங்களுக்கு இலவசமா வந்து பஸ் டோக்கன்கள் வந்து விநியோகிக்க போறாங்களாம். அந்த வகையில தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பா வந்து சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் பல்வேறு வசதிகளை வந்து ஏற்படுத்தி தராங்க. இந்த நிலையில ஜூலை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வரை வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்திற்கான கட்டணம் இல்லாம பஸ் பயண டோக்கன்களை வந்து ஜூலை 31ஆம் தேதி வரை வந்து காலை 8 மணி முதல் இரவு வந்து 7:30 வரை தினந்தோறும் வந்து வழங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோக்கன்கள் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர், அப்புறம் அடையார், திருவான்மியூர், மந்தவெளி, தியாகராய நகர், சைதாப்பேட்டை, சென்ட்ரல் ரயில் நிலையம், அப்புறம் குரோம்பேட்டை, பல்லாவரம், ஆலந்தூர், கிண்டி எஸ்டேட்டு, வடபழனி, கேகே நகர், ஆதம்பாக்கம், கோயம்பேடு, அம்பத்தூர், அப்புறம் எஸ்டேட்டு, அண்ணா நகர், ஆவடி, அயனாவரம், தண்டையார்பேட்டை, சுங்கச்சாவடி, எண்ணூர், வியாசர்பாடி, பாடியநல்லூர், மாதவரம், தாம்பரம், பூந்தமல்லி, செங்குன்றம், திருவொற்றியூர், கிளாம்பாக்கம், குன்றத்தூர் ஆகிய 40 பணிமனை பஸ் நிலையங்களை வந்து வழங்கப்பட்டு இருக்கிறாங்க. இருப்பிடச் சான்றிதழ், அப்புறம் வந்து ரேஷன் அட்டை, வயது சான்று, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ், அப்படி இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆதாரங்களை கொண்டு இந்த 2 புகைப்படங்களை கொடுத்து வந்து நீங்கள் டோக்கன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடையாள அட்டையை வந்து புதுப்பித்தல், புதிய பயனாளிகள் வந்து இதில் பயன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதும் இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக என்ன நோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஜூலை 31ஆம் தேதி வரை தான் வந்து உங்களுக்கு இந்த டோக்கன் வந்து விநியோகிக்கிறாங்க. அதனால் வந்து யார் யார் வந்து பயனடையணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிடுங்க. ஜூலை 31ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வந்து தினமும் வந்து வழங்கப்பட்டுட்டு வராங்க. இந்த டோக்கன்களை வந்து எங்கெங்கே விநியோகிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் மறக்காமல் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த தகவல் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய மூத்த குடிமக்கள் வந்து எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோக்கன்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா எந்த விதமான கவர்மெண்ட் பஸ்லையும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த பயனுள்ள தகவலை வந்து நம்மளோட மூத்த குடிமக்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர 6 மாதத்துக்கு வந்து இந்த 6 டோக்கன்களை வச்சு அவங்க வந்து எங்கே வேணாலும் பயணம் செஞ்சு கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். அது போல் மறக்காமல் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ்.